ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலயும் நம்பிக்கை ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். சிலருக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கும், கடவுள் மேல நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு சயின்ஸ் மேல நம்பிக்கை இருக்கும். இந்த நம்பிக்கை எப்படி கண்ட்ரோல் ஆகுது? நீங்க உண்மைன்னு நினைக்கிறது உண்மையா, இல்ல உங்க மைண்ட் கிரியேட் பண்ண ஒரு ஸ்டோரி தானா? கடவுளை நம்புறவனும் கான்பிடென்டா சொல்றான் கடவுள் இருக்காரு அப்படின்னு, கடவுள் இல்ல சயின்ஸ் தான் அப்படின்னு சொல்றவனும் கான்பிடென்டா சொல்றான் சயின்ஸ் தான். ஆனா சொல்ற ரெண்டு பேத்துக்கிட்டயும் உண்மை இருக்கா? இன்னைக்கு இந்த வீடியோல நம்பிக்கை அப்படிங்கிற உலகத்துக்கு நம்ம போறோம். நம்பிக்கை அப்படின்னா என்ன? ப்ரூஃப் இல்லாம மைண்ட் அக்செப்ட் பண்ற ரியாலிட்டி. நம்ம டெய்லி யூஸ் பண்ற எல்லா டெசிஷன்ஸும் ஒரு நம்பிக்கையில இருந்து தான் வருது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நீங்க சாப்பிடும்போது இந்த சாப்பாடு நம்ம உடம்புக்கு நல்லது அப்படின்னு ஒருத்தர் கிட்ட பேசும்போது, ஓ இந்த மனுஷன் ட்ரஸ்ட் வர்தியான பர்சன், சோ இந்த பர்சன் கிட்ட நம்ம சீக்ரெட்டை ரிவீல் பண்ணலாம், சொல்லலாம், ஷேர் பண்ணலாம். அச்சோ இந்த விஷயம் இப்படி இருக்கே, நம்ம இது கேப்பபிளா, நம்மளால பண்ண முடியுமா? லாஸ்ட்ல எல்லாமே நடக்கிறது நடக்கட்டும், கடவுள் நம்மளுக்கு பண்றது பண்றாரு, பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு நம்ம வாழ்றதுதான். இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஃபேக்ட்ஸ் இல்ல, ஒரு நம்பிக்கை அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம மைண்ட் வந்துட்டு ஒரு ஸ்டோரி டெல்லர் மாதிரி, கேமரா மாதிரி இல்ல, லைக் நம்ம இந்த வேர்ல்ட பாக்குறது மாதிரி இல்ல, நம்ம இந்த வேர்ல்ட இன்டர்பிரேட் பண்ற மாதிரி. மனுஷனோட பிரெயினுக்கு ஒரு அப்சஷன் இருக்கு, என்ன தெரியுமா? எல்லாத்துக்குமே மீனிங் கண்டுபிடிக்கணும். எப்படின்னா, ஒரு ரேண்டமான ஒரு எவென்ட் நடக்குது அப்படின்னா அது பிரெயினுக்கு சுத்தமா பிடிக்காதா? சோ பிரெயின் என்ன பண்ணும், அதுவா பேட்டர்னை கிரியேட் பண்ணும். கோஇன்சிடென்ஸா உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நீங்க டக்குன்னு என்ன நினைப்பீங்க? ச்சே இந்த யூனிவர்ஸே நம்ம பக்கம் இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. மத்தவன் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கான், அதுல அவன் சக்சஸ் ஆனா என்ன நினைப்பீங்க? அவனுக்கு செம்ம லக் இல்ல அப்படின்னு. நீங்க ஒரு நல்ல ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, ஒரு சின்னது ஒரு அடிபட்டோன்னா, ஓ நம்ம ஏதோ தப்பு பண்ணிருக்கோமோ அதனால அடிபடுதோ அப்படின்னு நினைப்போம். இந்த ப்ராசஸ்க்கு சைக்காலஜில ஒரு கான்செப்ட் இருக்கு, பேட்டர்ன் சீக்கிங் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மைண்ட் பொறுத்த வரைக்கும் மைண்ட் அது சேஃப்டியா ஃபீல் பண்ணணும், அதனால நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வருது. இது சைக்காலஜிக்கல் ப்ரொடெக்ஷனுக்காக. நீங்க பாத்திருக்கீங்களா, கடவுள் மேலயும் சயின்ஸ் மேலயும் வேற எது மேலயும் நம்பிக்கை இல்லாதவன் ஃபுல்லா ஆங்ஸைட்டில தான் இருப்பான். ஒரு மனுஷன் இருட்டுல நடக்கிறான், சடனா அவனுக்கு ஒரு ஃபீலிங் வருது, யாரும் பின்னாடி இருக்காங்கன்னு. ஆனா ப்ரூஃப் எதுவும் இல்ல, ஆனா பயம் அப்படிங்கிறது ரியல் தானே. சோ இந்த பிரெயின் சர்வைவல்கான ஸ்டோரிய கிரியேட் பண்ணுது. இதே மெக்கானிசம் தான் ஏன்ஷியன்ட் ஹியூமன்ஸுக்கும் அவங்க லைஃபை சேவ் பண்றதுக்கு, அவங்களுக்கு அவங்க டேஞ்சரா இருக்காங்களா இல்லையான்ட்டு அது அசியூம் பண்ணி இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. லைக் இதுதான் பிலீஃபோட எவல்யூஷன் ஒரிஜின். இந்த நம்பிக்கை லாஜிக்ல இருந்து வரதில்ல, எமோஷன்ல இருந்து வருது. ஒரு குழந்தை ரிப்பீட்டடா இக்னோர் பண்ணப்பட்டா அவன் என்ன நம்புவான், என்ன டெவலப் ஆவான்? ஓ நான் இம்பார்ட்டன்ட் இல்ல அப்படின்னு. அது உண்மை கிடையாது, ஆனா மைண்ட் அது உண்மைன்னு அவனை கன்வெர்ட் பண்ண வைக்கும். இதுதான் நம்மளோட செல்ஃப் ஐடென்டிட்டியோட கிரியேஷன், நம்ம மைண்ட் நம்மளுக்கு பண்ண வைக்குது. சோ இந்த ரிலீஜியன் அப்புறம் கல்ச்சரா இருக்கட்டும், இந்த உங்களுக்கான ஒரு சக்சஸா இருக்கட்டும், உங்களுக்கான ஒரு ஜெண்டர் ரோலா இருக்கட்டும், இதெல்லாமே நீங்க சூஸ் பண்ணது கிடையாது, நீங்க இன்ஹெரிட் பண்ணது. அந்த இன்ஹெரிட் அப்படிங்கிறது பிலீஃப் சிஸ்டம் தான். மனுஷன் வந்து இந்த உலகத்துக்கு வரானா அவன் எம்டி மைண்டா தான் வருவான். அப்ப அவன் மைண்டுக்குள்ள நடக்கிறதான மாற்றங்கள் எல்லாமே இந்த சொசைட்டி கொடுக்கிறது. எஜுகேஷன் அப்படிங்கிறது நம்பிக்கையை வந்து நம்ம கிட்ட இருந்து தூக்கி போடாது, இது மேலுமே நம்பிக்கை இல்லாம இருக்கணும் அப்படின்னு நினைக்க வைக்காது. எப்பவுமே நம்பிக்கையோட இருக்கணும், நம்பிக்கையா செயல் பண்ணும் அப்படின்னு தான் இந்த எஜுகேஷன் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. ஆனா சயின்டிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய சயின்டிஸ்டுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு, சோ ஸ்பிரிச்சுவல் பர்சனுக்கும் நம்பிக்கை இருக்கு. இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது மென்டல் கிராவிட்டி. நம்பிக்கை வந்துட்டு நம்மளுக்கு கம்ஃபர்ட் தரும், அட் த சேம் டைம் அது கண்ட்ரோலும் பண்ணும். ஹிஸ்டரியில, வார்ல, கான்ஃபிளிக்ட்ல, வெறுப்புல, லவ்ல எல்லாமே இந்த நம்பிக்கையில தான் ஸ்டார்ட் ஆகுது. ப்ராப்ளம் இங்க என்ன அப்படின்னா நம்பிக்கை இல்ல, கண்மூடித்தனமான நம்பிக்கையில தான். நீங்க இந்த உலகத்தை பாக்குறது இல்ல, நீங்க இந்த உலகத்தை நம்புறீங்க. இந்த ரியாலிட்டி அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு முன்னாடி வரது கிடையாது, அது நம்ம மைண்டுக்குள்ளேயே உருவாயிட்டு இருக்கு. இப்போ நீங்க ஒரு நம்பிக்கையை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா மைண்ட் அதை ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். உண்மை வந்துட்டு மாறலாம், ஆனா இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது மாறவே மாறாது. ஏன் அப்படின்னா, ஏன்னா நம்பிக்கை அப்படிங்கறதா ஐடென்டிட்டியே. இப்போ ஒரு நம்பிக்கை உடைஞ்சு போகுது அப்படின்னா நம்ம மைண்ட் ஃபீல் பண்றது வழி கிடையாது, அதாவது அது ஐடென்டிட்டி சொன்னல அதோட சாவு, அது டெத் ஆஃப் செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். மைண்ட் ஒரு லேயர் மாதிரி எப்பவுமே ஒர்க் பண்ணும், சயின்டிஸ்ட் மாதிரி கிடையாது. இப்போ எப்படின்னா சயின்டிஸ்ட் வந்துட்டு எப்பவுமே ஒரு விஷயம் எடுத்தானா அதுல உண்மை தேடுவான். லாயர் எடுத்துக்கோங்க, ஆல்ரெடி இதுதான் அப்படின்னு அவன் டெசிஷன் எடுத்துட்டு அதுக்காக டிஃபெண்ட் பண்ணுவான். இதுதான் கன்ஃபர்மேஷன் பயாஸ். சோ நம்ம என்ன நம்புறோமோ அதுக்கு சப்போர்ட் இருக்கும், ஆனா எவிடன்ஸ் மட்டும் நம்ம மைண்ட் தேடிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம அன்லக்கின்னு நம்ம நம்புறோம், அப்படியே ஒரு நம்பிக்கை வச்சுக்கலாம். 100 நல்ல விஷயம் நடக்கும், ஆனா நம்ம அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. ஆனா ஒரு கெட்ட விஷயம் நடக்கும், அதை பெருசா பேசுவோம் நம்ம. அப்ப நம்ம அந்த நம்பிக்கை வந்து என்ன ஆகும், ஆமா நான் அன்லக்கி தான் சொல்லிட்டு நம்மள கன்ஃபார்ம் பண்ணி உட்கார வச்சிரும். இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது சீக்கிரமா குயிக் ஜட்மெண்ட் கொடுத்துரும். அதனாலதான் நீங்க வந்துட்டு வொர்த் இல்ல, நீங்க வந்துட்டு அன்லக்கி அப்படியெல்லாம் சொல்லுது. அதனாலதான் கூட இந்த சக்சஸும் வந்துட்டு ஸ்லோவா வருது. ஒரு மனுஷன் நான் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டா, அப்படியே நம்பி வாழ்றான்னு வச்சுக்கோங்க, அவன் தப்பு பண்ணிட்டாலும் இந்த மைண்ட் வந்துட்டு அவனுக்கு 2 ஆப்ஷன் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் அக்செப்ட் பண்ணு அப்படின்னு சொல்லும், இன்னொரு நம்பிக்கையை ப்ரொடெக்ட் பண்ணுன்னு சொல்லும். மைண்ட் வந்துட்டு யூஸ்வலா சூஸ் பண்றது என்ன தெரியுமா, நம்பிக்கையை ப்ரொடெக்ட் பண்ணு அப்படின்னு தான். அதனாலதான் அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி அவங்க மனசு, அதாவது மைண்ட் ஒத்துக்க வைக்காது. லாஸ்ட்ல இது எப்படி முடியும் தெரியுமா, நான் அப்படி நினைச்சு செய்யல அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணிடும். இதுதான் காக்னிட்டிவ் டிசோனன்ஸ். இதுல எப்படின்னா உண்மை அப்படிங்கிறது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணும், ஆனா நம்பிக்கை அப்படிங்கிறது கம்ஃபர்டபுளா இருக்கும். எப்பவுமே இந்த மைண்ட் கம்ஃபர்ட்டா இருக்கிறதானே சூஸ் பண்ணும்.
எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு செட் ஆஃப் பீப்பிள் வந்துட்டு உலகம் இந்த வருஷத்துல முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த வருஷமும் வந்தது. ஆனா எதுவுமே நடக்கல. உடனே அவங்க நம்பிக்கைய நிறுத்திட்டாங்களா? இல்ல. ஏன் அந்த டைம்ல உலகம் அழியலன்னு சொல்லி எக்ஸ்பிளனேஷன கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம பண்ற பிரேயர் காரணமா தான் இந்த உலகமே காப்பாத்தப்பட்டுச்சு அப்படின்னலாம் சொல்லுவாங்க. த பேட்டர்ன் வந்துட்டு இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது எப்பவுமே எடிட்டிங் ரியாலிட்டில சர்வைவ் ஆயிட்டே தான் இருக்கும். நம்ம நினைவுகள் எல்லாம் ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். ஆனா மெமரிஸ வந்துட்டு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிப்போம். எவ்ரி டைம் யூ ரிமெம்பர் சம்திங், மைண்ட் அது வந்துட்டு ஸ்லைட்டா சேஞ்ச் பண்ணும். இந்த நம்பிக்கை வந்துட்டு எப்படி என்ன குடுக்கும் அப்படின்னா, ஒரு செர்டனிட்டி, ஒரு பிலாங்கிங், ஒரு பர்ப்பஸ், ஒரு கண்ட்ரோல் ஃபீலிங். அதனால தான் மக்கள் வந்துட்டு இந்த நம்பிக்கைய விட மாட்டாங்க. உண்மை வந்துட்டு அக்யூரேட்டா இருக்கலாம் மேபி. ஆனா இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது மீனிங் குடுத்துட்டே தான் இருக்கும். அந்த மீனிங் வந்துட்டு அக்யூரேட்டா இருக்கும்னு சொல்லி நம்ம ஹியூமன் மைண்ட் வந்து நம்ப வைக்கும். ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது பர்சனல் கிடையாது. கலெக்ட் ஆகும்போது அது ரியாலிட்டி மாதிரி ஃபீல் ஆகும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, காசு, பணம் அப்படின்னா அது ஒரு பேப்பர் தான். ஸ்டேட்டஸ் அப்படின்னா அது எல்லாத்தோட ஐடியா தான். ரெப்யூட்டேஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்டோரி தான். அது சொசைட்டி அக்செப்ட் பண்ணினா அது ரியல் இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். ஸோ இந்த கலெக்டிவ் நம்பிக்கைகள்லாம் இருக்குல்ல, அதுதான் சோஷியல் ரியாலிட்டி. உங்களோட ஆழமான நம்பிக்கை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதா இல்ல கண்ட்ரோல் பண்ணுதா? உங்களோட பயம் ஃபேக்டா இல்ல வெறும் ஸ்டோரியா? மைண்ட் வந்துட்டு ஒரு ப்ரெடிக்ஷன் மெஷின் மாதிரி. ஃபியூச்சர் வந்துட்டு இப்படிதான் இருக்கும்னு சொல்லி கெஸ் பண்ணும். நம்பிக்கை வந்துட்டு அந்த கெஸ்ஸை ஸ்டெபிளா வச்சுக்கோ, இப்படிதான் நடக்கும் அப்படின்னு. அதனால தான் இந்த நம்பிக்கை ஃபெமிலியர் ஃபீல் ஆகும். இந்த ஃபெமிலியர் அப்படிங்கிறது சேஃபான ஒரு வார்த்தை. சேஃபான இருக்கிறதான ஒரு அர்த்தம். உண்மை வந்துட்டு அன்ஃபெமிலியரா இருந்தா இந்த மைண்டை ரிஜெக்ட் பண்ணிட்டே தான் இருக்கும். அப்ப இந்த ரியாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது அது நம்மளுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் மாதிரி தெரியும். ஆனா இந்த நம்பிக்கைன்னு பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளா இருக்கும். மனுஷன் எப்பவுமே சிம்பிளிசிட்டியை தானே ப்ரெஃபர் பண்ணுவான். யூனிவர்ஸ் வந்துட்டு இன்ஃபினிட் கொஸ்டின்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த நம்பிக்கைங்கிறது ரெடிமேட் ஆன்சர்ஸ் வச்சுக்கிட்டே இருக்கும். இதுதான் நம்பிக்கையோட அட்ராக்ஷன். இந்த growth-க்கு வந்துட்டு ஒரு அன்சர்டனிட்டி தேவை. நம்பிக்கைக்கு ஒரு சர்டனிட்டி தேவை. ஒரே நேரத்துல ரெண்டுமே கண்டிப்பா முடியவே முடியாது. சோ நம்ம எவால்வ் ஆகணும்னா சில நம்பிக்கைகள் டிசால்வ் ஆகணும். இந்த மைண்ட் வந்துட்டு உண்மையை தேடுறது கிடையாது. இது ஒரு ஸ்டெபிலிட்டியை தேடிட்டு அலைஞ்சிட்டே இருக்குது. அதே மாதிரி இந்த நம்பிக்கை ரியாலிட்டியை ப்ரொடெக்ட் பண்றதே கிடையாது. ஐடென்டிட்டியை மட்டும் தான் ப்ரொடெக்ட் பண்ணுது. மனுஷன் எல்லாத்துலயுமே டவுட் வைப்பாங்க. அவன் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மேல பார்க்க ஆரம்பிப்பான். கடவுளை பார்த்து கேட்பான், வானத்தை பார்த்து கேட்பான், நான் மட்டும் தானா? அந்த மூமெண்ட்ல தான் நம்பிக்கை பிறக்குது. இந்த மனுஷனோட வாழ்க்கையே வந்துட்டு ஒரு அன்சர்டைன் தான் சொல்லுவேன். ஏன்னா பிறப்பு, இறப்பு, தோல்வி, காதல், வெற்றி, கண்ட்ரோல் இல்லாத இடத்துல மைண்டோட மீனிங் கிரியேட் பண்ணுது. ஒரு பக்கம் நம்ம மனசு கேட்கும், யார் என்ன ப்ரொடெக்ட் பண்ணுவா அப்படின்னு. ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா யார் என்ன காப்பாத்துவான்னு. இன்னொரு பக்கம் அதே மைண்ட் சொல்லும், இந்த யூனிவர்ஸ் இவ்ளோ அழகா படைச்சது யாரு? கடவுள் தானே. இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது பயத்தில் ஆச்சரியத்திலிருந்து வரலாம். ரெண்டுமே மைண்டுக்கு சேம் ரிசல்ட் தான் கொடுக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா டீப் ப்ரேயர், மெடிடேஷன், அதுக்கப்புறம் சரண்டர். இந்த ஸ்டேஜ்ல பிரெயின் நார்மல் மோட்ல இருக்காது. டைம் ஸ்லோ ஆகும், செல்ஃப் டிசால்வ் ஆகும், ஃபீலிங்ஸ் வரும், பவுண்டரி வந்துட்டு லெஸ் பீஸ் ஃபீல் ஆகும். இந்த சைக்காலஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் சொல்றோம் இந்த கான்ஷியஸ்னஸ் வந்து ஆல்டர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு. ஆனா ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ன சொல்லும்? இது ஒரு டிவைன் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லும். எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஏதோ உண்மைதான், ரியலா தான் இருக்கும். ஆனா இன்டர்பிரேஷன் பார்த்தா டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு அம்மா அவளோட குழந்தைய ப்ரொடெக்ட் பண்ணும்போது அதுக்கான ப்ரூஃப் கேட்டுட்டு இருப்பாளா அந்த டைம்ல? இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது லாஜிக்கல் ஆர்குமெண்ட் கிடையாது. இட்ஸ் எமோஷனல் கமிட்மெண்ட் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. அதனால தான் இந்த டிபேட் வந்து நம்பிக்கையை சேஞ்ச் பண்ணாது, எக்ஸ்பீரியன்ஸ் தான் சேஞ்ச் பண்ணும். ஒரு மனுஷன் ப்ரே பண்ணும்போது நம்பிக்கையா ஃபீல் பண்ணுவான். 1 மில்லியன் மக்கள் ப்ரே பண்ணும்போதும் மூவ்மெண்ட் கிரியேட் ஆகும். ஸோ இந்த கலெக்டிவ் ஃபெய்த் இருக்கு இல்லையா, அது ஒரு சோஷியல் எனர்ஜியை கிரியேட் பண்ணும். அதனால தான் இந்த ரிச்சுவல்ஸ், இந்த ட்ரெடிஷன்ஸ், இந்த மாரல் கோட்ஸ், இந்த ஐடென்டிட்டி அதுக்கு எல்லாமே பவர் அதிகம். இந்த ரிச்சுவல் சொல்றது கடவுளா கூட இருக்கலாம், அது சாத்தானா கூட இருக்கலாம். ஸோ நெகட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி தான். இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது சொசைட்டியை க்ளூ பண்ற ஒரு இன்விசிபிள் த்ரெட். ஸோ இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு பர்சனல் சேஃப்டி நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுவே விசுவாசம் அப்படின்னு பார்த்தா ஒரு கலெக்டிவ் ஸ்டெபிலிட்டி நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்கும். ஒரு மனுஷன் லைஃப் முழுக்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருக்கான்னு சொல்லுங்க வச்சுக்கோங்களேன். கண்ட்ரோல் பண்றான், முயற்சி பண்றான், ஃபெயிலியர் ஆகுது, பெயின் ஆகுது. ஒரு நாள் அவன் சொல்றான், என்னால முடியல, நான் விட்டுடுறேன் அப்படின்னு. அந்த சரண்டர் மூமெண்ட்ல ஒரு பீஸ் வரும். ஏன் அப்படின்னா கண்ட்ரோல் இல்யூஷன் டிராப் ஆகுது. இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அது டிசால்வ் ஆகுது. எல்லாத்தையும் விட்டுட்டு போராடாம கடவுள் கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும் போது மைண்ட் அந்த டிவைன் டச் அப்படிங்கறத டச் பண்ணிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஜென்யூனா இருக்கும். எக்ஸ்பிளனேஷன் வந்துட்டு கல்ச்சரல் டிபெண்ட் பண்ணி இருக்கும். இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது ஓப்பன் மைண்டட் ட்ரஸ்ட், ஓகேவா? ஆனா பிளைண்ட் பிலீஃப், அதாவது கண்மூடித்தனமான நம்பிக்கை அப்படிங்கிறது க்ளோஸ்டு சர்டனிட்டி. இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது ஏதாவது கேள்வி வந்துச்சுனாலோ, லைஃபே ஒரு கேள்விக்குறியானாலோ பயப்படவே பயப்படாது. ஆனா கண்மூடித்தனமான நம்பிக்கை அப்படிங்கிறது எப்பவுமே எதிரியை பார்த்துட்டே இருக்கும். நல்லபடியான நம்பிக்கை அப்படிங்கிறது நம்ம உண்மையாலுமே வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணும். கண்மூடித்தனமான நம்பிக்கை அப்படிங்கிறது தான் நம்மள கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். இதுதான் தின் லைன் லைஃபோடது. ஒரு டீப் சைலன்ஸ் மூமெண்ட்ல நீங்க பர்சனலா ஃபீல் பண்ணிருக்கீங்களா? வேர்ட்ஸ் இல்லாம, ஐடென்டிட்டி இல்லாம, அவேர்னஸ் இல்லாம. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நேமே வேணாம். அதுதான் கடவுள், கான்ஷியஸ்னஸ், அதுதான் உண்மை. நேம் டிஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு சிமிலர் தான். சிம்பிள் கொஸ்டின் என்னன்னா, நீங்க கடவுளை நம்புறீங்களா இல்ல அதோட அர்த்தத்தை நம்புறீங்களா?
இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கலாம், இல்ல இல்யூஷன் மாதிரி இருக்கலாம். ஆனா ஒரு விஷயம் ஷியோர், இந்த மனுஷன் இருக்கான்ல, அவன் மீனிங் தேடுறத நிறுத்தவே மாட்டான். இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது இதுதான் உண்மைன்னு தெரிஞ்சாலும் அது ப்ரூவ் பண்ண போராடாது. லைக் நம்பிக்கை அப்படிங்கிறது லைஃப் கேரி பண்ணும். ஒரு மனுஷன் நம்புனா அது அவனோட ஒப்பீனியன். ஒரு குரூப்பே ஒரே விஷயத்த நம்புனா அது ஒரு மூமெண்ட். ஒரு நேஷனே அது ஒரு விஷயத்த நம்புனா அது ரியாலிட்டி. பவர் என்ன தெரியுமா? பீப்பிள் எதை நம்புறாங்களோ அது கண்ட்ரோல் பண்றது தான். ஒரு மனுஷன் தனியா இருக்கும்போது ரேஷனலா திங்க் பண்றான்னு வச்சுக்கோங்க. ஆனா கிரௌட்ல ஜாயின் ஆனா எமோஷனலா ரியாக்ட் பண்ணுவான். ஏன் அப்படின்னா அதுதான் பிலாங்கிங் நீட். ஸோ ஹியூமன் பிரெயின் அப்படிங்கிறது சோஷியல் சர்வைவுக்காக டிசைன் பண்ணப்பட்ட மாதிரி நம்மளுக்கு தெரியும். அதுதான் குரூப் அக்செப்டன்ஸ், சேஃப்டியா இருக்கிறது. அதனால வந்துட்டு இந்த குரூப் எல்லாம் நம்புறதுக்கு அப்போஸ் பண்றது மைண்டுக்கு டேஞ்சர் மாதிரி ஃபீல் ஆகலாம். அது கண்மூடித்தனமா நம்பிக்கை வைக்க கூடாது இல்லையா? ஒரு பெரிய குரூப்பை ஒரு நம்பிக்கை உருவாக்க எசென்ஷியல் ஃபார்முலா என்ன தெரியுமா? சிம்பிள் எனிமி, சிம்பிள் ஹீரோ, சிம்பிள் சொல்யூஷன் தான். ரியாலிட்டி ரொம்ப காம்ப்ளெக்ஸ் தான். இந்த கண்ட்ரோல் அப்படிங்கிறது சிம்பிள் நரேட்டிவ்ல இருந்து தான் வரும். ஒரு ரிப்பீட்டட் மெசேஜ், ஒரு ரிப்பீட்டட் எமோஷன், ரிப்பீட்டட் சிம்பிள், மைண்ட் அது ட்ரூத்தை அக்செப்ட் பண்ணும். எப்படின்னா ரெப்பிட்டேஷன்ல இருந்து ஃபெமிலியாரிட்டில இருந்து பிலீஃப். ஒரு சிட்டில ரூமர் ஸ்ப்ரெட் ஆகுது, அதாவது இந்த ஒரு சிம்பிள் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொடெக்ஷன் தரும்னு. அப்ப பீப்பிள் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, அந்த சிம்பிளை வந்துட்டு அவங்களுக்கு போட ஆரம்பிச்சாங்க. கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது, பயம் குறைஞ்சது. அந்த சிம்பிள் ரியல் பவர் கிடையாது, ஆனா அது மேல வச்சிருக்க நம்பிக்கை தான் ரியல் பவர். இதுதான் கலெக்டிவ் பிலீஃப்னு சொல்றோம். இதுதான் ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் கிரியேட் பண்ணுது. அப்படியே அது ரியல் பிஹேவியர் சேஞ்சா மாறுது. இதுதான் சோஷியல் ரியாலிட்டி. அன்சர்டனிட்டி இருக்கும் போது தான் மைண்ட் பேட்டர்னை தேடிட்டே இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த பவர்ஃபுல் சீக்ரெட் ஸ்டோரி எல்லாம் வந்துட்டு மைண்டுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். இந்த கான்ஸ்பிரசிஸ் அடிக்டிவ் இருக்காங்க இல்லையா? லைக் ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஹிடன் நாலேஜ் ஃபீலிங்கை கொடுப்பாங்க நமக்கு. ஒரு இல்யூஷன் இருந்ததுன்னா அதை கண்ட்ரோல் பண்றதுக்கான பவர் கொடுப்பாங்க. ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதுக்கான ஐடென்டிட்டி அவங்க பூஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது அவங்களுக்கு எப்படி இருக்கும், இதை ரிவீல் பண்றவங்களுக்கு உண்மை தெரிஞ்சதுக்கான ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு கொடுக்கும். அதுக்கான மீனிங்கை தேடிட்டே இருக்கிறது. மீனிங் அகெயின் வின்ஸ். எப்பவுமே எப்பவுமே என்ன நம்பிக்கை வச்சிருக்கோம், எது மேல நம்பிக்கை வச்சிருக்கோம் அப்படிங்கிறது மட்டும் இல்ல, நம்ம யாரு அப்படின்னு ஃபீல் பண்றோம் இல்லையா, அதையும் டிசைட் பண்ணும். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு விக்டிமா ஃபீல் பண்றோமா, இல்ல நம்ம ஒரு சூஸரா ஃபீல் பண்றோமா, இல்ல நம்ம ஒரு ஃபெயிலியரா ஃபீல் பண்றோமா, இல்ல ஸ்பிரிச்சுவலா ஃபீல் பண்றோமான்னு ஐடென்டிட்டி பிலீஃப் ஒன்ஸ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மைண்ட் ரியாலிட்டியை அந்த ரோலுக்கு மேட்ச் பண்ணிட்டே இருக்கும். லைஃப் ஸ்டேஜ் மாதிரி ஒரு நம்பிக்கையை நம்ம அட்டாச் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃப் மீனிங் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம பிசினஸ் லோவா போகுதுன்னு நம்பிக்கை வச்சுட்டோம்னா நம்ம மைண்ட் என்ன சொல்ல தெரியுமா, ரொம்ப ரிஸ்கா போகுது, அவாய்ட் பண்ணிக்கலாம்னு. ஆனா இது எல்லாமே ஒரு லேர்னிங் ஃபேஸ் அப்படின்னு நம்ம நம்பி நெக்ஸ்ட் ட்ரை பண்ணோம் அப்படின்னா அந்த மைண்ட் ட்ரை பண்ணும். எப்படின்னா நம்பிக்கையில இருந்து, ஆக்ஷன்ல இருந்து, ரிசல்ட்ல இருந்து வருது சக்சஸ்ஃபுல் சைக்காலஜி. இந்த இமோஷன் அட்டாச் ஆனா இந்த நம்பிக்கையை கன்வெர்ட் ஆயிடும். இந்த ஸ்டோரி ஹோப்னால உருவாச்சா அப்படின்னா அது மூமெண்ட். இதுதான் நரேட்டிவ் டிசைட் பண்ற பர்செப்ஷன். இது ஒரு அன்கம்ஃபர்டபிள் கொஸ்டினா இருக்கலாம். நீங்க சூஸ் பண்ணன நம்பிக்கை எது அண்ட் நீங்க இன்ஹெரிட் பண்ணிட்டு இருக்க நம்பிக்கை எது? இந்த ஃப்ரீடம் அப்படிங்கிறது நம்பிக்கையை வந்துட்டு எடுக்காது, அந்த நம்பிக்கைக்கான அவேர்னஸ் கொடுக்கும். நீங்க இதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நிஜமாவே சொல்றேன், இந்த நம்பிக்கையோட பவர் வந்து அந்த நம்பிக்கைக்கான அவேர்னஸ் கொடுக்கும். நீங்க இதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இந்த நம்பிக்கையோட பவர் வந்து ரெடியூஸ் ஆகும். இந்த மனுஷனோட வாழ்க்கை, இந்த உலகம் பிசிக்கல் லாஸ் மட்டும் வச்சு ஷேப் பண்ணப்படல, நம்பிக்கையை வச்சுதான் ஷேப் பண்ணப்பட்டிருக்கு. இந்த பணம், நேஷன், ஸ்டேட்டஸ், சக்சஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு கலெக்டிவ் இமேஜினேஷன் வச்சுக்கோங்க. அது ஃபேக் இல்ல, அது சைக்காலஜிக்கல் ரியாலிட்டின்னு வச்சுக்கலாம். ஆனா அவேர்னஸ் இல்லை அப்படின்னா நம்பிக்கை வந்துட்டு ஒரு ஜெயில் மாதிரி ஆயிரும். நீங்க எந்த ஸ்டோரியில வாழ்ந்துட்டு இருக்கீங்க? பயம் கலந்த ஸ்டோரியிலையா, இல்ல விக்டம் அப்படிங்கிற ஸ்டோரியிலையா, இல்ல வளரணும் அப்படிங்கிற ஸ்டோரியிலையா? லைஃப் சேஞ்ச் பண்ணணும்னா ஸ்டோரி சேஞ்ச் பண்ணணும். உண்மை எப்பவுமே சத்தம் போட்டுட்டே இருக்காது, உண்மை அமைதியா தான் இருக்கும். இப்போ 100 பேர் சேர்ந்து ஒரு விஷயம் கரெக்ட்னு பேசுறானா, ஆமா இந்த விஷயம் கரெக்ட்னு தான் இருக்கும். ஆனா அவேர்னஸ் அப்படிங்கிறது சைலன்ஸ்ல உருவாகுது. இது நம்மளை பத்தி எடுத்துட்டோம்னா நம்ம போதுமானவங்களா அப்படின்னு நம்மளுக்கே புரிய வைக்கிறது, நம்மள யாராவது புரிஞ்சுக்க மாட்டாங்களா அப்படின்னு. சைலண்ட் நம்பிக்கை தான் நம்ம ரிலேஷன்ஷிப் உருவாக்குது. நீங்க உங்களை எப்படி பாக்குறீங்களோ அப்படிதான் இந்த உலகம் உங்களை ட்ரீட் பண்ணும். இப்போ நீங்க நம்புறீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படின்னா நான் வந்துட்டு இம்பார்ட்டன்டே கிடையாது அப்படின்னா இந்த மைண்ட் வந்துட்டு எந்த மாதிரி மக்களை உங்களை சுத்தி இருக்கிறவங்களை சூஸ் பண்ண தெரியுமா? நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ, அதாவது மக்கள் வந்து யார் உங்களை இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி மக்களுக்குள்ளதான் நீங்க சூஸ் பண்ணுவீங்க. இது கோஇன்சிடென்ஸ் கிடையாது, இது ஒரு பேட்டர்ன். இந்த மைண்ட் வந்துட்டு ஒரு ஃபெமிலியர் காயத்தை அது சேஃப்னு ஃபீல் பண்ண வைக்கும். ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் ஒரு பையனை லவ் பண்றா, அப்புறம் திருப்பி பிரேக்கப் ஆகுது, திருப்பி லவ் பண்றா, திருப்பி பிரேக்கப் ஆகுது. ஏன் அப்படின்னா எல்லா பிரேக்கப் ஆன பசங்களும் அவன் அந்த பொண்ணுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல, அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. அவ கொஸ்டின் பண்றா, ஏன் எனக்கு இதுவே நடந்துட்டு இருக்கு எல்லாத்துக்கிட்டையும் அப்படின்னு. சோ ஆன்சர் வந்துட்டு வெளியே கேட்கணும்னு அவசியமே இல்ல, இது நமக்குள்ளேயே தான் இருக்கு. அதுதான் நம்பிக்கை. அவ என்ன நம்பியிருக்கா அப்படின்னா இந்த அன்பு அப்படிங்கிறது வழியினாலதான் நம்மளுக்கு கிடைக்கணும்னு. சோ அதனாலதான் அவ அப்படி சஃபர் பண்ணியிருக்கா. இந்த நம்பிக்கை ஒரு சாய்ஸுக்கு வழிவகுக்குது, அதுவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸா மாறுது, அதுவே ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பிலீஃபா மாறுது. இதுதான் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகுது. இந்த சோஷியல் மீடியா லவ்ல ரீல்ஸ் அதெல்லாம் போடுறதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்காங்களே, சந்தோஷமா இருக்காங்களே அப்படின்னு காட்டும். ஆனா உண்மையான லவ் அப்படிங்கிறது மெஸ்ஸியா தான் இருக்கும். கம்பேரிசன் பிலீஃபை கிரியேட் பண்ணும். லைக் மத்தவங்க கூட கம்பேர் பண்ணும்போது என்னோட லைஃப் ஸ்லோவா இருக்குது, மத்தவங்க கூட கம்பேர் பண்ணும்போது என்னோட பேட்டர்ன் வந்து போதுமானதா இல்ல, மத்தவங்க கூட கம்பேர் பண்ணும்போது என்னோட வேல்யூ ப்ரூஃப் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் அப்படின்னு. ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி ஆயிடுச்சுல லைஃபே. ஒரு வேலிடேஷன் நம்ம தேடிட்டே இருக்கோம்.
அதனால தான் இந்த சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது சைலன்ட்டா நம்பிக்கை கிரியேட் பண்ணுது. சின்ன வயசுல ஒருவேளை நான் வந்துட்டு யார் கணக்குமே தெரியல, நான் எப்பவுமே தப்பு தான் பண்றேன், இல்ல எல்லாரும் நான் தப்பு பண்ணிட்டா அம்மா அப்பா விட்டுட்டு போயிருவாங்க. ஸோ அடல்ட் லைஃப் அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே ரிப்பீட் பண்ணுது. நம்ம சூஸ் பண்ணும்போது கூட பார்ட்னரை சூஸ் பண்றதில்ல. ஃபெமிலியர் ஃபீலிங்க தான் சூஸ் பண்றோம். லைஃப்ல ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வந்தாலே மக்கள் வந்துட்டு ப்ராப்ளம் மட்டும் பார்க்கறது கிடையாது. இந்த நம்பிக்கையோட மெஷர்மெண்ட்ட அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த செல்ஃப் வொர்த் அப்படிங்கிறது வெளிய இருந்து வராது. அச்சீவ்மெண்ட்ல இருந்து வராது. அப்ரூவல்ல இருந்து வராது. இது பிலீஃப் டெசிஷன்ல இருந்து வருது. நீங்க டிசைன் பண்ணுன அளவுக்கு தான் நீங்க வேல்யூபிள் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மைண்ட் தான் பிரைஸ் டாக் அட்டாச் பண்ணுது. ரியாலிட்டி அப்ஜெக்டிவா இருந்தா எக்ஸ்பீரியன்ஸ் சப்ஜெக்டிவா இருக்கும். ஒரு 2 பேர் இருக்காங்க அப்படின்னா சேம் ஈவென்ட் ஃபேஸ் பண்ணலாம். ஆனா 2 பேத்துக்கும் டிஃபரெண்ட் ரியாலிட்டிஸ் கிரியேட் ஆகும். நீங்க ரிஜெக்ஷன ஃபெயிலியரா பார்க்கறீங்களா? இல்ல ரீடைரக்ஷனா பார்க்கறீங்களா? அப்படின்னு. இந்த தாட் எல்லாம் உண்மையா இல்ல வெறும் ஸ்டோரியா அப்படிங்கறது ஜட்ஜ்மெண்ட் இல்லாம அப்சர்வ் பண்ணணும். இந்த அவேர்னஸ் அப்படிங்கிறது கேப் கிரியேட் பண்ணும். இந்த கேப் அப்படிங்கிறது ஃப்ரீடம் கிரியேட் பண்ணும். நீங்க வேல்யூ ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு இல்ல, இந்த வேல்யூ ரெகக்னைஸ் பண்ணுங்களேன். இந்த ஷிஃப்ட் தான் லைஃபை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். உலகத்தையே மாத்த முடியாது. உலகத்தையே மாத்தணும் அப்படின்னா சொசைட்டி ஃபர்ஸ்ட் சேஞ்ச் ஆகணும். அதெல்லாம் நம்மளுக்கு டைம் இல்ல. நம்மளோட செல்ஃப் பிலீஃபை சேஞ்ச் பண்ணா போதும். இந்த அன்புங்கிறது வெளியே இல்ல. எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு அது உள்ள இருந்து வருது. இப்போ நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைச்சது இல்லையா? நம்பிக்கை எப்படி உருவாகுது, நம்பிக்கை எப்படி ப்ரொடெக்ட் ஆகுது அப்படின்னு. ஒரு நம்பிக்கையை சேஞ்ச் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்துட்டு அப்சர்வ் தான். அப்சர்வ் பண்ணணும். அதாவது வித்தவுட் ஜட்ஜ்மெண்ட், வித்தவுட் ஃபைட்டிங், ஜஸ்ட் நோட்டீஸ் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்க இன்னர் வாய்ஸ் சொல்லும், நான் முடியாது, முடிஞ்சு. அப்படியே பாஸ் பண்ணுங்க, அப்சர்வ் பண்ணுங்க. இது உண்மையா இல்ல தாட்டா? தாட்னா அது டெம்பரவரி தான். ட்ரூத் அப்படிங்கிறது ஸ்டெபிள். இந்த சிம்பிள் அவேர்னஸ் நம்பிக்கையா வீக் பண்ண ஆரம்பிக்கும். அந்த பிலீஃப் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அதுக்கு ஒரு நேம் வைங்க. லைக் எப்படின்னா, நான் அன்லக்கி, பீப்புள் லீவ் மீ ஈஸிலி, பிசினஸ் ரிஸ்கி, நான் இனஃப் இல்ல. இந்த நேம் பண்ணும் போது மைண்ட்ல இருக்க பேப்பருக்கு ஷிஃப்ட் ஆகுது. எக்ஸ்டர்னலைஸ் அப்படிங்கும் போது இது டிஸ்டன்ஸ், டிஸ்டன்ஸ் அப்படிங்கும் போது இது ஃப்ரீடம் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு டிடெக்டிவ் மாதிரி திங்க் பண்ணனா இப்படி இருக்கும். இந்த நம்பிக்கை நம்மளுக்கு சொல்லுது, நான் எப்பவுமே ஃபெயிலியர் தான். அப்ப நம்ம கொஸ்டின் பண்ணிக்கணும். நீ ஃபெயிலியர்னு சொல்றல, எப்பவுமே வா. நீ ஃபெயிலியர் ஆனதுக்கு ப்ரூஃப் இருந்துட்டே இருக்குமா? இதுக்கு ஆப்போசிட் எவிடன்ஸ் இருக்கா? இது பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இல்ல ஃபியூச்சருக்கு வரதான ட்ரூத்தா? இது மைண்டை ஜெனரலைஸ் பண்ணும். நீங்க ஸ்பெசிஃபை பண்ணுங்க. ஸ்பெசிஃபிக் ட்ரூத் இல்யூஷனை பிரேக் பண்ணும். இந்த நம்பிக்கை ஈஸியா சொல்லிடும் இது எனக்கு இல்ல அப்படின்னு. ஆனா ரியாலிட்டி ஸ்டெப் பை ஸ்டெப்பா லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரொடெக்ஷன் வேண்டவே வேண்டாம், ரெபிடேஷன் போதும் அப்படின்னு தோணணும் இல்லையா? இந்த மைண்ட் எப்பவுமே எம்டி ஸ்பேஸை டாலரேட் பண்ணவே பண்ணாது. பழைய நம்பிக்கையை ரிமூவ் பண்ணுனா புதிய நம்பிக்கை கிரியேட் பண்ணணும். இந்த ஃபேக் பாசிட்டிவிட்டி அதெல்லாம் வேணாம். ஃபங்க்ஷனல் பிலீஃப் வேணும். நான் முடியாது அப்படிங்கறத விட்டுட்டு நான் லேர்ன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ஃபெயிலியர் எண்ட் அப்படிங்கறத விட்டுட்டு ஃபீட்பேக் சிக்னலா பார்க்கணும். இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அதுதான் ஒரு growth இன்ஜின் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும். இந்த மைண்ட் சேஞ்ச் பண்றதுக்கு வெயிட் பண்ணாதீங்க. ஆக்ஷன் சேஞ்ச் பண்ண ஆரம்பிங்க. ஆக்ஷன் தான் எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் பிலீஃப் அப்டேட் பண்ணுது. இந்த கான்ஃபிடன்ஸ் திங்க் பண்ணிட்டு வராது, ஏதாவது பண்ணிட்டு வரும். ஒரு டெய்லி 5 நிமிஷம் ஃபோன் இல்லாம, டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணலாம். அப்பதான் நமக்கு வந்துட்டு இந்த மைண்ட் நாய்ஸ் கேட்கும் ஸ்லோவா. இந்த நம்பிக்கையோட வாய்ஸ் வந்துட்டு செப்பரேட்டே தெரியும். அப்போ நீங்க தாட் இல்ல, தாட்டோட அப்சர்வர். இந்த ரியலைசேஷன் தான் ஃப்ரீடம்கான ஒரு விதையா பார்க்கப்படுது. பல நம்பிக்கைகள் காயத்துல இருந்து தான் வந்தது. லாஜிக் மட்டும் போதாது, ரிலீஸும் தேவை. இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, அது வந்து ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணும். இந்த ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகும்போது நம்பிக்கை வந்துட்டு கொஞ்சம் ஆடி போகும். ஹார்ட் ஓப்பன் ஆனா மைண்ட் ஃபிளெக்சிபிள் ஆகும். நீங்க தனியா சேஞ்ச் பண்ண முடியலன்னா இந்த என்வாயன்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புளை ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. லைக் எந்த மாதிரி பீப்புளை சூஸ் பண்ணணும் அப்படின்னா, சப்போர்ட்டிவ் பீப்புள். அப்புறம் இந்த growth கான்டென்ட்டா பார்க்கறீங்க, ரீல்ஸ் பார்க்கறீங்க, அதுவே growth கான்டென்ட்டா பார்க்க ஆரம்பிங்க. ஒரு கன்சிஸ்டன்டான ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்க. மைண்ட் சாயில் மாதிரி, என்வாயன்மெண்ட் கிளைமேட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ரைட் கிளைமேட், ஒரு புதிய நம்பிக்கை வளரணும் உங்க மனசுல. இந்த ஃப்ரீடம் வெளியெல்லாம் கிடைக்காது. அது வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ல இருந்து சேஞ்ச் ஆகி வரும். எப்படின்னா, இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு இன்விசிபிள் செயின் மாதிரி வச்சுக்கலாமே. அண்ட் ஆல்சோ இந்த அவேர்னஸ் அப்படிங்கிறது ஒரு இன்விசிபிள் கீ மாதிரி வச்சுக்கலாம். டோர் வந்து ஆல்ரெடி ஓப்பன் ஆயிருக்கு. ஆனா நம்ம பார்க்க மட்டும் தான் செய்யணும். லைஃப்னா பல தழும்புகள் விழதான் செய்யும், பல அடிகள் இருக்கதா செய்யும். ஆனா growth அப்படிங்கிறது ஸ்டாப் ஆகாது. இந்த சேஞ்ச் அப்படிங்கிறது சடனா வராது. அது ஒரு கான்ஷியஸா வரும். நம்பிக்கை அப்படிங்கிறது விதி கிடையாது. நம்பிக்கையை நம்ம மாத்தலாம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மனுஷன் ஒரு உண்மையை வந்து ரியலைஸ் பண்ணுவான். ப்ராப்ளம் அப்படிங்கிறது உலகம் கிடையாது, நம்ம நம்பிக்கையில தான் இருக்குன்னு. ப்ராப்ளம் அப்படிங்கிறது அன்கான்ஷியஸ் லிவிங் இல்லையா? ஒரு அவேக்கனிங் அப்படின்னா ஒரு புதிய நம்பிக்கை கிடைக்கிறது இல்ல, பழைய இல்யூஷன் டிசால்வ் ஆகும். நீங்க உங்களோட தாட்டை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்ச மூமெண்ட் ஐடென்டிட்டி ஷிஃப்ட் ஆகும். இந்த டைனி ஷிஃப்ட் தான் லைஃபோட பிகஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். தாட்ஸ் வரும் போகும், இமோஷன்ஸ் வரும் போகும், நம்பிக்கை வரும் போகும். அப்சர்வர் மட்டும் ஸ்டெபிளா இருக்கும். அதுதான் ஹையர் அவேர்னஸ். ஹியூமன் லைஃப் கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணும். எப்படின்னா, ஃபியூச்சரை கண்ட்ரோல் பண்ணலாம், பீப்புளை கண்ட்ரோல் பண்ணலாம், அவுட்கம் கண்ட்ரோல் பண்ணலாம், இமேஜை கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனா அவேக்கனிங் மூவ்மெண்ட்ல ஒரு கிளாரிட்டி வரும். கண்ட்ரோல் அப்படிங்கிறது இம்பாசிபிள் தான், ஆனா ரெஸ்பான்ஸ் பாசிபிளாவே இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் குறையும், பீஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த சரண்டர் அப்படிங்கிறது தோல்வி கிடையாது. சரண்டர் அப்படிங்கிறது ஒரு அலைன்மெண்ட். இந்த அவேக்கனிங்க்கு அப்புறம் லைஃப் வந்துட்டு ரொம்ப சிம்பிளா இருக்கும். நம்மளுக்கான கம்பேரிசன் நம்ம குறைச்சிக்குவோம் மத்தவங்க கூட. அண்ட் வேலிடேஷனோட தேவையோ குறையும். நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்க பயமும் குறையும். ஃபோக்கஸும் ஷிஃப்ட் ஆகும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு அப்ரூவலா மாறும், பிரசன்ஸ் வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸா மாறும், பீயிங் அப்படிங்கிறது டூயிங்கா மாறிடும்.
நீங்க லைஃப ரன் பண்ண மாட்டீங்க. நீங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த கிரியேஷன் அவேர்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஆழமா உங்கள தள்ளிட்டு போகும். இந்த இல்யூஷன் அப்படிங்கிறது அழிஞ்சு போயிரும். எப்படின்னா நீங்க காசுல யூஸ் பண்ணுவீங்க. ஆனா ஐடென்டிட்டிய அட்டாச் பண்ண மாட்டீங்க. லவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஆனா டிபெண்டன்சியை கிரியேட் பண்ண மாட்டீங்க. நம்பிக்கையை யூஸ் பண்ணுவீங்க. ஆனா கண்மூடித்தனமா ஃபாலோ பண்ண மாட்டீங்க. இதுதான் ஃப்ரீடம் வித்தின் ஸ்ட்ரக்சர். நீங்க உங்களை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா மத்தவங்களையும் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. எல்லாருமே இந்த நம்பிக்கையில இருந்து ரியாக்ட் பண்ணப்படுறோம். எவ்ரி ஒன் ப்ரொடெக்டிங் பெயின் அது இருந்துகிட்டே தான் இருக்குது நம்ம மனசுல. அண்ட் எல்லாருமே அந்த மீனிங்கை சர்ச் பண்ணிட்டே இருக்கோம். மாடர்ன் லவ் கன்ஃபியூஷனுக்கும் இதுதான் ஒரு ஆன்சர் மாதிரி. பர்பஸ் என்னன்னா ஃபியூச்சர் டார்கெட் கிடையாது, பிரசன்ட் அலைன்மெண்ட் தான். நீங்க ஃபுல்லா பிரசன்டா இருக்கும்போது ஆர்டினரி ஒர்க்கு கூட மீனிங்ஃபுல்லா இருக்கும். இந்த பர்பஸ் அப்படிங்கிறது ஒரு கிராண்டடா இருக்க வேண்டியதில்லை, கான்ஷியஸா இருந்தாலே போதும். இப்போ ஒரு சிம்பிள் ப்ராக்டிஸ், கண்ணை மூடுங்க, பிரீத் அப்சர்வ் பண்ணுங்க, அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். ஜஸ்ட் பிரசன்ஸ், சண்டை இல்லாம, ஸ்டோரி இல்லாம இந்த ஐடென்டிட்டி ஷிஃப்ட் ஆகுறது நீங்க கண்ணால பார்க்கலாம். இந்த சைலன்ஸ்க்கு நீங்க திரும்பும் போது கிளாரிட்டி அப்படிங்கிறது நேச்சுரலாவே உங்களுக்கு வந்துடும். உண்மை வந்துட்டு நீங்க தேடி தேடி கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஒரு நாய்ஸை ரிமூவ் பண்ணீங்கன்னா உண்மை தெரிஞ்சுக்கும். நம்பிக்கையை சேஞ்ச் பண்ணா லைஃபும் சேஞ்ச் ஆகும். அவேர்னஸ் சேஞ்ச் பண்ணா எக்ஸிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகும். ரியாலிட்டி சேஞ்ச் பண்ண வேண்டாமே, பாக்குற பார்வை சேஞ்ச் பண்ணா போதுமே. நீங்க இந்த உலகத்தை எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனா அவேர்னஸ் சூஸ் பண்ண முடியும் இல்லையா? நம்பிக்கைங்கிறது மைண்ட்ல உருவாகுறது, ஃப்ரீடம் அப்படிங்கிறது அவேர்னஸ்ல இருந்து உருவாகுறது. இப்போ நம்ம எல்லாம் இந்த வீடியோல பார்த்தோம், நம்பிக்கை எப்படி உருவாகுது, மைண்ட் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுது, நம்பிக்கை எப்படி மீனிங் தருது, சொசைட்டி எப்படி ஷேப் பண்ணுது, செல்ஃப் எப்படி ஸ்டோரி கிரியேட் பண்ணுது, அவேர்னஸ் எப்படி ஃப்ரீடம் தருது அப்படின்னு. இதெல்லாம் லைஃப்ல எப்படி வந்துட்டு பண்றது அப்படிங்கிறதுக்கான விஷயம் அப்சர்வ் பண்ணணும். கொஸ்டின் பண்ணுங்க, ரீப்ளேஸ் பண்ணுங்க, ஆக்ட் பண்ணுங்க, அவேர்னஸா இருங்க. லைஃப் வந்துட்டு அன்பிரெடிக்டபிள், ஃபியூச்சர் யாருக்குமே தெரியாது. அவேர்னஸ் அப்படிங்கிறது ஒரு செர்டனிட்டி தரும், பிரசன்ஸ் அப்படிங்கிறது ஸ்டெபிலிட்டி தரும். நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்க அவேக்கா இருந்தாலே போதும். நீங்க பயம் கலந்த ஸ்டோரியில வாழணும்னு அவசியம் கிடையாது. ஒரு அவேர்னஸ்ல இருக்கிற ஸ்டோரியில வாழுங்க. இந்த சாய்ஸுமே எக்ஸ்டர்னல் கிடையாது, ஒரு இன்டர்னல் தான். நீங்க நான் டோட்டலா உடஞ்சு போயிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க உடஞ்சு போல, நீங்க அன்பினிஷ்டா இருக்கீங்க, ஃபினிஷ் பண்ணல இன்னும். நீங்க தொலைஞ்சிட்டீங்கன்னு நினைச்சா நீங்களே உங்களை தேடிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோல வர கருத்து எல்லாமே நல்லா இருக்குல்ல? இது எல்லாத்தையுமே நான் ஒரு டாக்குமெண்ட்ரி தான் படிச்சேன். அந்த டாக்குமெண்ட்ரி பேர் என்ன தெரியுமா? ரீசன்ஸ் டு பிலீவ். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க.